Hi guys, welcome to my channel Sindhu's View. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா குஸ்குஸ் புட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் குஸ்குஸ், வெங்காயம், கேரட், கொஞ்சம் துருவின தேங்காய், அதோட பச்சை மிளகாய் 3. குஸ்குஸை முதல்ல நாங்கள் ஊற போட்டு வைக்கணும். அதுக்கு லைட்டாக உப்பை சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் அது மூழ்கிற அளவுக்கு நாங்கள் விடணும். மூழ்கி அதை விட ஒரு 1/2 இன்ச் மேலே இருக்க மாதிரி தண்ணியை விட்டோம்னா காணும். இதை மூடி ஒரு பக்கம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் துருவின தேங்காய், 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறேன். இது இவ்வளவுமே காணும் நாங்கள் இது செய்கிறதுக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே இது ரெடியாகி இருக்கும் நல்லா ஊறி சுடு தண்ணியில். ஸோ இதில் ஹாஃப் போர்ஷன் மட்டும் நான் எடுத்து அதை நல்லா கிளறி விட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே நான் பாதி பாதியாக போட போகிறேன். ஏன்னா எல்லா குவான்டிட்டியும் நான் இந்த 200 கிராம் குஸ்குஸுக்கு தான் செய்து வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பாதி பாதியாக சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஹாஃப் போர்ஷன் 2 குழல் புட்டு செய்யலாம். டோட்டலாக 200 கிராமுக்கு நாங்கள் 4 குழல் புட்டு செய்யலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கமாக நாங்கள் எங்களோட குழல் புட்டோட அந்த கீழே இருக்க பானை இருக்குதுன்னா அதில் தண்ணியை போட்டு நாங்கள் கொதிக்க வச்சுருவோம். ஸோ குழல் புட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணுவோம். நீங்கள் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் அமுக்கியே ஃபில் பண்ணணும். காற்று இல்லாமல் அது கொஞ்சம் நல்லா இதாக அமுக்கி இருந்தால் தான் உங்களுக்கு உடையாமல் வெளியால் வரும். இப்போ நாங்கள் மூடி அடுப்பில் நாங்கள் எங்களோட குழல் புட்டு செய்கிறதுக்கு வச்சுருவோம். இது ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிரும். ஸோ இப்போ அது அவிஞ்சிடுச்சு. அவிஞ்ச பிறகு எடுத்து காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, எங்களோட குழல் புட்டு ரெடி ஆகிருச்சு. நாங்கள் புட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாகவே செய்திடலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.